வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ரச். இந்த சேனலில் ஃப்ரம் த ஸ்க்ரச் ஃப்ரம் த ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்குற இயர்ஸ் அண்ட் குரோனாலஜிக்கல் கொஸ்டினை ஈஸியாக அட்ரஸ் பண்ணுறதுக்காக நம்ம டெய்லி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோம். மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் 3 இயர் ஷார்ட் அப்லோட் பண்ணுறோம். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இயரை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிலபஸ்ல யூனிட் 4 இந்தியன் பாலிட்டியில உள்ள வேர் டு ஸ்டடி, ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்ற வேர் டு ஸ்டடி பார்க்கலாம். இந்தியன் பாலிட்டில இருந்து எக்ஸாம்ல டோட்டலா 40 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது நல்ல ஒரு வெயிட்டேஜ் உள்ள சப்ஜெக்ட். ஸோ பாலிட்டியை ஸ்கிப் பண்ணி நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. பாலிட்டியில் 40 அவுட் ஆஃப் 40 வாங்குற அளவு நம்ம என்டையர் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஏன்னா பாலிட்டி பொறுத்தவரையும் ஸ்டாட்டிக் தான். ஸோ நீங்கள் எது படிக்கிறீங்களோ அதுல இருந்தால் கொஸ்டின் கேட்க முடியும். ரொம்ப டைனாமிக் கொஸ்டின்ஸ் கம்மியாக தான் வரும். ஸோ பாலிட்டியை நம்ம நல்லா படிச்சிட்டோம்னா தான் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ இந்த சிலபஸில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்கு ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் வேர் டு ஸ்டடி இருக்கு அப்படின்ற என்டையர் சிலபஸை நாங்கள் டீகோட் பண்ணி இந்த வீடியோவில் சொல்கிறோம். இந்தியன் பாலிட்டிக்கான வேர் டு ஸ்டடி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சிலபஸ் என்டையரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் வேர் டு ஸ்டடியை வச்சு ஸ்கூல் புக்ஸ்ல படிக்கும் போது ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ சிலபஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பல் ஆஃப் கான்ஸ்டியூஷன், salient features of the constitution, union, state and union territory, citizenships, fundamental rights, fundamental duties, directive principle of state policy, DPSP சொல்லுவோம்ல அது, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், லோக்கல் கவர்மெண்ட்ஸ், பஞ்சாயத் ராஜ், ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், எலெக்ஷன், ஜுடிஷியரி இன் இந்தியா, ரூல் ஆஃப் லா, கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதான் பாலிட்டியோட என்டையர் சிலபஸ். சிலபஸ்ல இல்லாத ஒரு டேம் பாலிட்டியில ரொம்ப முக்கியம், அதான் ஆர்டிகல். ஸோ ஆர்டிகல்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின் ஆகும். இது போக நம்ம ஆர்டிகல்ஸ் நிறைய மெமரிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சிலபஸ்ல உள்ள ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஸ்கூல் புக்ஸ்ல எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, preamble of constitution, salient features of the constitution, union, state and union territory, citizenship, fundamental rights, fundamental duties, directive principle of state policy. இந்த டாபிக் எல்லாம் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா இது கம்பைண்டா நிறைய லெசன்ல கவர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 6th டேர்ம் 1 யூனிட் 2 அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, தென் 6th டேர்ம் 2 சிவிக்ஸ், யூனிட் 2 த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, 7th டேர்ம் 1 யூனிட் 1 ஈக்குவாலிட்டி, 8th டேர்ம் 1 யூனிட் 2 சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப், 10th வால்யூம் 1 சிவிக்ஸ்ல யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன், 11th பாலிட்டி பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் வால்யூம் 1 யூனிட் 3 and 4 பேசிக் கான்செப்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் பேசிக் கான்செப்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் 2 யூனிட் 3 and 4. தென் 12th வால்யூம் 1 யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம்ல ரெஃபரன்ஸ் ஆன்சர் லாஸ்ட்ல இருக்கும். அதுல லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு 12th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. இது ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டா படிக்கணும். தென் நெக்ஸ்ட் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத் ராஜ். இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சிவிக்ஸ்ல யூனிட் 2 லோக்கல் பாடி, then 7th standard term 2 unit 1 state government, then 8th standard term 1 civics unit 1 how the state government works, then 9th standard full book unit 4 and unit 5. Unit 4 on the forms of government, unit 5 local self government, then 10th standard volume 1 unit 2 central government and unit 3 state government, then 11th standard volume 1 la unit 6 forms of government, then 11th standard volume 1 la unit 12 local governments, then 12th standard volume 1 la unit 2 and 3, unit 2 on the legislature, then unit 3 on the executive. Next topic spirit of federalism, center state relationship. இது ஸ்கூல் புக்ஸ்ல 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 ல சிவிக்ஸ்ல யூனிட் 1 டெமோக்ரஸின்ற டாபிக்ல இருக்கு. தென் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 ல சிவிக்ஸ்ல யூனிட் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த டாபிக்ல படிச்சுக்கோங்க. தென் 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்ல யூனிட் 1 forms of government and democracies, 12th standard volume 1 la unit 5 federalism in India, then election, judiciary in India. This 9th standard full book la unit 2 election, political party and pressure groups, then 11th standard volume 1 la unit 2 state unit and unit 5 democracy, then 11th standard volume 2 la unit 10 public opinion and party system,
Then Unit 11, Election and Representation. Then 12th Standard Volume 1, Unit 4, Indian Judiciary, and Unit 6, Administration Machineries in India. Then Rule of Law. இது சிலபஸ்ல இந்த டேர்ம் இருக்கு, பட் ஸ்கூல் புக்ஸ்ல எங்கேயும் கவர் ஆகல. இதுக்கு நீங்க லக்ஷ்மிகாந்த் ரெஃபர் பண்ணிக்கலாம். Then Corruption in Public Life. இது 8th Standard Term 2ல Unit 2, Human Rights and UNO அந்த லெசன்ல இருக்கு. Then Anti-Corruption Measure. 9th Standard Full Bookல Unit 3, Human Rights அந்த லெசன் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லோக்பால், லோக்காயுக்தா, ரைட் டு இன்ஃபர்மேஷன், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், ஹியூமன் ரைட் சார்ட்டர். இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல எங்கேயும் கவர் ஆகல. இந்த டாபிக் எல்லாமே லக்ஷ்மிகாந்த் இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு இதை நீங்க படிச்சுக்கலாம். தென் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஃபோரம்ஸ். இதுல வந்து 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்ல யூனிட் 16 கன்சியூமரிசம், தென் யூனிட் 17 கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஃபோரம்ஸ், தென் யூனிட் 18 கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம். இந்த டாபிக் படிச்சுக்கலாம். இப்போ நீங்க இந்த காமர்ஸ் புக் நம்ம சொல்லியிருக்கோம், இதுக்காக நீங்க காமர்ஸ் புக்கை பை பண்ணணும்னா வேண்டாம். ஏன்னா நீங்க காமர்ஸ் புக்கை நீங்க தேடி வாங்கி இந்த ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறது பாசிபிள் இல்லை. இது நீங்க காசு கொடுத்து வாங்குற அளவு இது ஒர்த்தும் கிடையாது. இந்த 3 லெசனுக்காக இந்த புக்கை நீங்க வாங்க வேண்டாம். டிஎன் ஸ்கூல் புக்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. டிஎன் ஸ்கூல் புக்ஸ்ல போனா 6th இருந்து 12th வரையும் உங்களுக்கு என்னெல்லாம், ஈவன் அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இருக்கும், பட் நமக்கு அது தேவையில்லை. 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரையும் எல்லா புக்குமே அதுல அவைலபிளா இருக்கும் பிடிஎஃப் ஃபார்மேட்ல. ஸோ உங்களுக்கு எந்த புக்கு தேவையோ அந்த புக்கை நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த சாப்டரை மட்டும் படிச்சுக்கலாம். இல்லை நீங்க ஒரு என்டையர் புக்கை படிக்க போறீங்கன்னா அப்ப நீங்க வந்து ஸ்கூல் புக்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட லேப்டாப்போ டேபோ இருக்கு, நீங்க டேப்ல தான் படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க ஸ்கூல் புக்ஸை வாங்காம டவுன்லோட் பண்ணி படிச்சு நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தண்டமா நிறைய ஸ்கூல் புக்ஸை வாங்காம அதை பிடிஎஃப்ல படிச்சுட்டு லக்ஷ்மிகாந்த்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. லக்ஷ்மிகாந்த் புக்கை வந்து நீங்க கண்டிப்பா வாங்கணும். ஸோ அந்த புக்கை நீங்க என்டையரா படிக்க போறீங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துக்குமே அந்த புக் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈவன் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுமே லக்ஷ்மிகாந்த் புக் தான் படிப்பாங்க. ஸோ பாலிட்டிக்கு பெஸ்ட் புக்னா லக்ஷ்மிகாந்த், அதை வாங்கி வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா. இந்த சிலபஸ்ல இந்த வேர்டுமே ஸ்கூல் புக்ஸ்ல கிடையாது, இதுவுமே லக்ஷ்மிகாந்த்ல படிக்கணும். தென் அடிஷனல் ரெஃபரன்ஸ் இதெல்லாம் படிச்சுக்கணும்னா 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல யூனிட் 7 பொலிட்டிக்கல் தாட்ஸ், அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல யூனிட் 8 பொலிட்டிக்கல் ஐடியாலஜில பார்ட் 1, அண்ட் யூனிட் 9 பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பார்ட் 2, அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல யூனிட் 7 சேலஞ்சஸ் ஆஃப் நேஷனல் பில்டிங். ஹிஸ்ட்ரியோ இல்லை மற்ற சப்ஜெக்டா பார்க்கும்போது ஸ்கூல் புக்ஸே நிறைய விஷயத்துல எனஃபா இருக்கும். சயின்ஸ் எல்லாம் நம்ம மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ் தான் படிப்போம், அப்பார்ட் ஃப்ரம் தட் எதுவும் படிக்க போறது இல்லை. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியுமே 11th 12th எனஃபா இருக்கும். பட் நீங்க பாலிட்டியை பொறுத்த வரையும் ஸ்கூல் புக்ஸ்ல அந்த அளவு இல்லை. அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸ் பாலிட்டி எல்லாம் நீங்க ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிச்சா மட்டும் தான் குரூப் 1 மாதிரி எக்ஸாம் தான் கிளியர் பண்ண முடியும். நீங்க லக்ஷ்மிகாந்த் புக் வாங்கிட்டீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஈவன் நீங்க குரூப் 2ல கிளியர் பண்ணாலுமே பாலிட்டி ஸ்கூல் புக்ஸ்ல எனஃப் கிடையாது. ஸோ நீங்க அதுக்கு அப்கிரேடடா நீங்க லக்ஷ்மிகாந்த் வாங்கி தான் ஆகணும். பாலிட்டியை பொறுத்தவரையும் ஸ்கூல் புக்ஸ் நாட் எனஃப். நீங்க ஹையர் கிரேட் புக்கான லக்ஷ்மிகாந்த் கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். நிறைய பேர் பண்ற தப்பு ஸ்கூல் புக்ஸ் மட்டும் எனஃப் அப்படின்னு நினைச்சு ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லா மக்கப் பண்ணி எக்ஸாமுக்கு போறது தான். சிலபஸ்ல எங்கேயுமே ஸ்கூல் புக்ஸ் நீங்க படிச்சா கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லல. ஸ்கூல் புக் ஜஸ்ட் அ பேஸ். இந்த பேஸ்மெண்ட்டை நாங்க ஸ்ட்ராங்கா போட்டுக்கணும். நம்ம ஸ்கூல் புக்ஸை ஸ்கூல்லேயே நல்லா படிச்சிருக்கணும். பட் நம்ம மக்கப் பண்ணி வந்ததுனால நமக்கு கான்செப்ட் கிளாரிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால நம்ம ஸ்கூல் புக்ஸ் இப்போ நம்ம படிக்கிறோம். பட் நமக்கு என்ன கையில கொடுத்துருக்காங்கன்னா சிலபஸ்ல இருந்தா எக்ஸாம்ல கொஸ்டின் வருமே தவிர ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து கிடையாது. ஸோ சிலபஸ்ல இருக்கிற டாபிக் ஸ்கூல் புக்ஸ்ல இல்லைன்னா அதை நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணி கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். ஸோ ஸ்கூல் புக் இஸ் நாட் எனஃப் டு கிளியர் த எக்ஸாம், பட் ஸ்கூல் புக் இஸ் மேண்டேட்டரி. நம்ம இந்த ஃபவுண்டேஷனுக்கு கண்டிப்பா நம்ம ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும். சிலபஸ்ல உள்ள டாபிக் ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெல்லாம் இருக்குன்றதை நம்ம என்டையரா பார்த்துட்டோம். ரேண்டமா 6th புக் எடுத்து படிக்கிறது, தென் 7th புக் படிக்கிறது, 8th புக் படிக்கிறது, இந்த ஆர்டர்ல போனீங்கன்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்க சிலபஸ் எவ்வளவு கவர் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு முடிக்கல, சிலபஸ்க்கும் நீங்க படிக்கிற ஸ்கூல் புக்கும் என்ன கனெக்ஷன், இதெல்லாம் தெரியாம நீங்க படிச்சீங்கன்னா இந்த எக்ஸாமை கண்டிப்பா கிளியர் பண்ண முடியாது. மைண்ட்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வராது. ஸோ அதுக்காக தான் நாங்க இந்த போட்டோ போட்டு உங்களுக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சிலபஸ்ல உள்ள டாபிக் ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெல்லாம் இருக்குன்றது என்டையரா நீங்க பாத்துக்கிட்டீங்க. வேர் டு ஸ்டடி ரெடி பண்ண எங்களுக்கு சாலிடா 1 month ஆச்சு. நீங்க இதை யூஸ் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இஃப் யூ நீட் திஸ் PDF, kindly WhatsApp to this number 7010339400. The cost of this PDF is very, very minimal, less than the cup of coffee. Don't hesitate to invest for studies. Finally, thanks for watching.